Hello friends, welcome back to my channel angeline creations. பொங்கல் சீசன் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி உங்களுக்குலாம் செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு மண் பானையில் 6 அலகு தண்ணியும் 1 டம்ளர் பாலும் எடுத்துக்கோங்க. 2 அலகு பச்சரிசிக்கு 1 அலகு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு இந்த மண்பானையில் இப்போ சேர்த்துட்றேன். இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்ந்து வெந்து பொங்கி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா மண்பானை சூடு ஏறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா பொங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ இதை இடையில கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் உழவர்களை பெருமைப்படுத்த விதமாக கொண்டாடுற பண்டிகை. இங்கே சிட்டியில் நிறைய குழந்தைங்களுக்கு உழவர்கள்னா என்ன, விவசாயினா என்ன அப்படின்னு தெரியாது. அதனால் நான் ஒரு மினியேச்சர் விவசாய நிலம் செட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாம். இது பொங்கி வரத்துக்குள்ளார அதை பார்க்கலாம். இந்த மினியேச்சர் விவசாய நிலம் செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4-5 நாள் முன்னாடியே மண் கொட்டி அதில் ராகி கொஞ்சம் தூவி தண்ணி தெளித்து ஒரு சின்ன கிராஸ் மாதிரி அப்படியே வளர்த்துனேன். அதுக்கப்புறம் ஒரு விவசாயி, அதுக்கு மாடு, ஏர் உழுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சைடில் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சோளக்கொல்லை பொம்மை, கொஞ்சம் ஆடு எப்படி கிராஸ் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டியிருக்கேன். இந்த விவசாய நிலத்தை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் காட்டுங்க. இப்போ பொங்கல் பொங்கி வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பொங்கல் பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு. கிராமத்து பக்கம்லாம் நல்லா குலவை போட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. எனக்கு குலவெல்லாம் போட தெரியாது. கீதா ஆண்டி தான் குலவை சத்தம் போட்டாங்க. நான் பொங்கல் மட்டும் சொல்லிடுறேன். பொங்கல். நம்ம போட்ட அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையிட்டும், கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்றா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணுறேன். நான் கீழேயே நெய்யில் முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை இதில் சேர்த்துட்றேன். மூணு ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கிறேன். மிச்சம் இருக்க நெய்யும் ஊற்றிக்கலாம். அந்த சின்ன கப் ஃபுல்லாக நெய் தேவைப்பட்டது. இந்த ஒரு பானை ஃபுல்லாக பொங்கலுக்கு அந்த நெய் கரெக்டாக இருந்தது.
இனிப்பு பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். செங்கல்ல இந்த விறகு வச்சோ இல்லைன்னா ஓலை வச்சோ செய்வோம்ல, அது வந்து ஆஃப் பண்ண பிறகு சூடு இருக்கும், அதிலே வச்சிருவோமா நல்லா அப்படியே கட்டியாகிடும். இப்போ வாங்க பொங்கல் கோலம்லாம் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் நல்லா சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். சிட்டியில் வந்து கிராமத்து முறையில் பொங்கல் வச்சு சாப்பிடணும் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் பானையில் எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியாது. அதனால் நெய்பர் ஆண்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி பானையில் பொங்கல் வைக்கிறதுன்னு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்கள் நல்லா பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதே போல் நீங்களும் இந்த வருஷம் பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸோட நல்ல சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. பாரம்பரியமான இந்த பொங்கல் திருவிழா வந்து இப்போது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவது இல்லை. கிராமத்து முறையில் பாரம்பரிய முறையில் கொண்டாடுறது எப்படிங்கிறது வீட்டோட பெரியவங்க அவங்களோட மகளோ மருமகளோ பேத்திகளுக்கோ சொல்லி கொடுத்து அதுபடி கொண்டாடும் போது நம்ம தமிழர் திருநாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக அமையுது. பாரம்பரிய முறையில் விறகடுப்பில் வச்சு பொங்கல் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் இங்கே வந்து மாடியில் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ண முடியாதனால இந்த ஸ்டவ்வில் வச்சு பண்ணோம். ஆனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரைட் சைடில் இருக்கிறது என்னோடய மாமியார், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் கீழே 2 என்னோடய குட்டீஸு. எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னோடய சின்னத்தை, அப்புறம் அவங்க பையன் கீதா ஆண்டி. எல்லோரும் நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பொங்கலோ பொங்கல்.